ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் மீன் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சூரை மீனை சிறு சிறு துண்டுகளாக முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மீனில் முதல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்து பிரட்டி எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் நல்ல மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இவைகளையும் சேர்க்கவும். அப்புறம் 4 பூண்டை நன்றாக பேஸ்ட் செய்து அதில் சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக பிரட்டி 5 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் மீன்களை அதில் போட்டு பொரித்தெடுக்க வேண்டும். மூழ்கும் அளவிற்கு எண்ணெய் விட வேண்டாம், போதுமான அளவே எண்ணெய் விட்டால் போதும். மீன்கள் நிறைய இருக்கும், ஆதலால் 2-3 பேட்சாக தீயை மிதமாக வைத்து பொரித்தெடுக்கவும். ஒரு புறம் வெந்தவுடன் திருப்பி போட்டு பொரித்தெடுக்கவும். சூரை மீனில் மட்டும்தான் ஊறுகாய் போடணும்னு இல்லை, வஞ்சிர மீன்லேயும் ஊறுகாய் போடலாம். இந்த ஊளா மீனுன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மீன்லேயும் போடலாம். சின்ன சின்ன துண்டுகளாக எடுக்கணும், முள் உள்ள பார்ட்டை எடுக்கக்கூடாது. கடாயை அடுப்பில் வைத்து 1 ஸ்பூன் வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்து எடுக்க வேண்டும். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகை சேர்த்து வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கடுகையும் வெந்தயத்தையும் இடிகளில் போட்டு நைஸாக பொடித்து கொள்ளவும். மிக்ஸி ஜாரில் வேண்டுமானாலும் பொடித்து கொள்ளலாம். மீன் ஊறுகாய் செய்ய ஒரு கடாயை அடுப்பில் வைத்து 100 ml நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெடித்தவுடன் கருவேப்பிலை போட்டு தாளிக்கவும். அப்புறமாக ஒரு 20 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி 5 பச்சை மிளகாயும் சேர்த்து நன்றாக வதக்கவும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 2 துண்டு இஞ்சியை நன்றாக தட்டி அதனுடன் சேர்த்து வதக்கவும். ஈரப்பதம் போகும் வரை நன்றாக வதக்க வேண்டும். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கவும். அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு அந்த கரைசலை இதில் ஊற்றி நன்றாக கொதிக்க விடவும். புளித்தண்ணீர் பச்சை வாசனை போகும் வரை நன்றாக கொதிக்க விடவும். அதிலிருந்து எண்ணெய் பிரிந்து வரும், அதுவரை நன்றாக கொதிக்க விடவும்.
அப்புறமாக உரித்து வைத்துள்ள மீன் துண்டுகளை சேர்க்கவும். அப்புறம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கவும். அப்புறம் ஒரு 50 ml வினிகர் சேர்க்கவும். உப்பு தேவை என்றால் சேர்த்து கொள்ளவும். மீன் பொரிப்பதற்கு நாம் சேர்த்துள்ளோம், ஆகையால் லேசாக தூவிக்கொள்ளவும். இது 3/4 கிலோ மீன் ஆகும். இனி கடைசியாக நாம் பொடித்து வைத்துள்ள கடுகு வெந்தயத்தூளை சேர்க்கவும். இது நல்ல மணத்தை கொடுக்கும், கெட்டு போகாத அளவுக்கு உதவும். இந்த மீன் ஊறுகாயானது வெளியில் வைத்தால் 10 நாட்கள் வரை கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைத்தால் 6 மாதம் வரை கெட்டு போகாது. இதை ஒரு நாள் முழுவதும் நன்கு ஆற விட்டு பின்னர் கண்ணாடி பாட்டிலில் அடைத்து ஸ்டோர் பண்ணவும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.